ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு தட்டைப்பயிறு வச்சு ஒரு ரைஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து கடாயில் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு கூட டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். நம்ம அடுத்து என்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு அரை கேரட்டை போடலாம். இப்போ கேரட் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரை வேக்காடாக இருக்கும்போதே நம்ம அடுத்த பொருட்களை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கேரட் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பை மட்டும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது ஃபுல்லாக வதங்கி முடிச்சிடுச்சு. நம்ம காலையிலேயே வந்து ஒரு கருவேப்பிலை சட்னி அரைச்சோம் இல்லையா, அதில் இருந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிற போகிறேன். இதாக வந்து ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி துவையல் அரைச்சிங்கன்னா இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க சாதம் அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு பயிரெல்லாம் நிறைய ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து கலந்து விடணும். இது வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தூயமல்லி ரைஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா அந்த சாதத்தோடு கலந்து வர்ற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சூடு ஏறுறதுக்கு மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரைஸ் நம்மள்கிட்ட வேக வச்ச ரைஸ் இருந்துச்சு, பயிர் இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு காலையில் செஞ்சு கொடுக்குறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நான் இதில் வந்து கருவேப்பிலையில் வந்து கருவேப்பிலை சட்னியில் வந்து காரம் இருக்கிறதுனால நான் காரம் ஒன்றுமே போடல. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா காரம் அதிகம் சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வதக்கும்போது. பாருங்கள், சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஆனால் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஒரு லஞ்சு இது. இதை கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் தட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. தட்டைப்பயிறு, கேப்சிகம், கேரட் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் மெனக்கிடணும்னு அவசியமே இல்லை. இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் சூப்பராக கொடுத்து விடலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.